Hi guys, welcome back. So last videoல skin smudge பண்ணோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் அந்த ஹேட்டை ஸ்மஜ் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதுவும் ஸ்மஜ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஹேர் அதில் தான் ஸ்மஜ் பண்ணணும். ஸோ நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் ஹேருக்கு. ஸோ ஹேருக்கு வந்து அது ரொம்ப பார்த்து பண்ணணும். என்கிட்ட சில ப்ரஷஸ் இருக்குது. ஸோ நான் சிலது கஸ்டமாக பண்ணி வச்சுருக்கேன். சில ஸ்மஜ் ப்ரஷ் இருக்குது. ஸோ என் கஸ்டம் ப்ரஷ்ஷை ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரென்த் எப்பவுமே ஹேருக்கு 70 to 80 வச்சுக்கோங்க. ஸோ 80 இஸ் ஃபைன், 85 இருக்கட்டும். ஸோ 85 சாம்பிள் ஆல் லேயர்ஸ், அப்போ தான் இந்த லேயரில் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த உங்களுக்கு ஸ்மட்ஜு. ஸோ இந்த இடத்துலலாம் விட்டுடலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயின் மாதிரி தான் கொண்டு வரப்போகுது. ஸோ உங்கள் ஏர் ஃப்ளோ டைரக்ஷன்லேயே உங்களோட ஸ்மட்ஜை வச்சுக்கோங்க. நீங்கள் அதை வந்து எதுவும் மாற்றாதீங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரெயின் போகுதுன்னா போட்டும். உங்கள் ப்ரஷோட டைரக்ஷனை நீங்கள் இதில் மாற்றிக்கலாம். ஸோ ஒரே ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நான் என்னோட இன்னொரு ஸ்மட்ஜ் ப்ரஷ்ஷை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹேரையும் ஹேட்டையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஒன்றா ஸ்மர்ஜ் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயின்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் இப்படி ஸ்மர்ஜ் பண்ணிடலாம். ஓகேங்களா?
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்மட்ச் பண்ணியாச்சு. இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஸோ நான் 2, 3 ப்ரஷஸ் யூஸ் பண்ணேன். ஸோ அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் டாட்ன்றது வந்து ஒரு ஃபைன் எட்ஜஸ்க்காக கொடுப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இங்கே கலர் வருது பார்த்தீங்களா, அது வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் ப்ளஸ் அதர் லேயர்ஸ், அதை நம்ம ஃபைனலாக இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைன் எட்ஜஸ்லாம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் ஹேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு பேக்ரவுண்ட் எப்படி ஆட் பண்ணலாம், அப்புறமா எப்படி ஃபைன் டியூன் பண்ணலான்றதை பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.